நண்பா வெயிட்டிஸ் சின்னதாக ஒரு ட்ரீமுக்கு போவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஆள்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போலி ரவுடியை ஃபிக்ஸ் பண்ணி அவனை வர சொல்லுங்க. வர சொல்லும் போது அந்த டைமில் நீங்கள் சொல்லிடுறீங்க, டே ஒரு போலி ரவுடி வரட்டான், நான் வந்து என் ஆள்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக அவனை தலையில் தட்டுவேன், அப்படியே உதைப்பேன், என்ன வேணா அனாவசியமாக பேசுவேன், உங்களை சைலண்டாக இருக்க சொல்லுன்னு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ஆளை ரெடி பண்ணிட்டான். அதே மாதிரி ஒரு ரவுடி வரான், உங்கள் ஆள் முன்னாடி வந்து நீங்கள் பந்தா காட்டுறீங்க. பந்தா காட்டு அவன் அந்த ரவுடி வந்து அப்படியே கிளம்பிட்டான். இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மச்சான் சூப்பரா சொல்லும்போது, டே சும்மாறா நான் செட் பண்ண ஆள் வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ செட் பண்ண ஆள் வரலையா, அப்ப வந்துட்டு போனவன் யாரு அப்படின்னு அவன் பார்க்கும்போது வந்தவன் ஒரிஜினல் ரவுடி. கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா. அந்த டைம்ல அடி வயித்துல இருந்து ஒண்ணு வரும் பாருங்க, பயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. என்னதான் ஸ்டண்ட் பண்ணாலும் அவங்க சேஃப்டிக்கு ஒரு போலியா ஏதாச்சும் வச்சு அப்புறமா தான் ஸ்டண்ட் பண்ணுவாங்க. ஆனா போலியா வச்சு அது ஒரிஜினல் ஆகி ஜஸ்ட் எஸ்கேப் ஆன சில பல ஆக்டர்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆக்டர்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிடுங்க. ரொம்ப குஷியோ, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போவோம். நான் இன்டர்வியூ சொல்லல. அனைவருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க பிரவீன் குமார் பேசுறேன். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நடிப்பின் சிகரம் நம்ம சிவாஜி கணேசன் சார் அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம சிவாஜி கணேசன் சார் அவர்கள் நடிப்புனாவே அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் சிவாஜி கணேசன் சார் அவர்கள் சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் ஊமையா இருந்து சரஸ்வதி அம்மா அருளால பெரிய புலவரான மாதிரி அந்த ஒரு கதையமைப்பு வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதுல வந்து ஒரு கிளாஷ் மாதிரி ஆகும். அதாவது கல்வி, செல்வம், வீரம். இதுல வந்து செல்வத்துக்கும் கல்விக்கும் வீரத்துக்கும் தான் போட்டி. அதுல வந்து செல்வத்துக்கும் கல்விக்கும் அது ஒரு கிளாஷ் மாதிரி ஆகும். அந்த கிளாஷ்ல வந்து அதாவது கல்விக்கு அதிபதி வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை வந்து கட்டி போட்டு யானையை வச்சு மிதிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு ஷாட். இப்ப அந்த ஷாட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஒரு 2-3 வாட்டி அது ரியலிட்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்களை கட்டி போறதுக்கு முன்னாடி யானை வந்து நார்மலா வந்து நடந்து வந்து காலை தூக்கிட்டு அப்படியே பேக் போற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் கீழே படுத்த அப்புறம் இந்த மாதிரி தான் ஷாட் வரும்னு சொல்லிட்டு டேரக்டர் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. இப்ப ஏன்னா அதே மாதிரி சிவாஜி கணேசன் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சீனை கொஞ்சம் பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றது பார்த்தா உங்களுக்கு சூப்பரா புரியும். சிவாஜி அவர்களுக்கு யானை கூட பேச தெரியும். யானை மொழி அறிந்த ஒரு நடிகர். இது கேரளாவில் இருக்கும்போதே கற்றுக்கிட்டார். இது எதுக்கு பயன்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரஸ்வதி சபதம் கடைசியில் காலை தூக்குதல மிதிக்கு வருதா வித்யாபதியா, அந்த சமயத்தில் ஏபி நாகராஜன் முதல் நாள் டம்மி வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. யானை கரெக்டாக போய் மிதிச்சிருச்சு. மிச்சம் சொல்கிறாரு, அதனே அண்ணே அது வேணாம்னே, டம்மி வச்சு எடுப்போம், யானையை அவுத்து விட்றா, மிதிச்சு செத்தா ஷூட்டிங்லேயே செத்தான் கணேசன் பேர். என் கல்வி மீது ஆணையிட்டு கூறுகிறேன், வந்த வழியை பின்னோக்கி செல். அப்பா யோசிச்சு பார்க்கும்போது பக்குன்னு பாருங்களுக்கு. மிகப்பெரிய கலைஞன், செஸ்ட், அந்த பேச்சு திறமை, அந்த கம்பீரத்தால யானையே சமைச்சவா தண்டா. ஓகே நண்பா, யார் யார் காஞ்சனா படம் பாத்தீங்க? எந்த காஞ்சனா கேக்குற? நிறைய காஞ்சனா இருக்குது. ஓ, இதுல இந்த சிக்கல் வேற இருக்கா. முனி 2 காஞ்சனா 1 அந்த படத்தை யார் யார் பாத்தீங்க? நான் பார்த்தேன். அதுல கூட ஒரு மியூசிக் வரும் பாரு. டே அந்த சவுண்டை ஏன்டா ஞாபகம் பாத்துற? சரி இருந்தாலும் கொஞ்சம் போட்டு வந்துடும். நைட் டைம்ல யாராச்சும் பாக்குறதா இருந்தா சவுண்டை தவிர்க்கவும் போட்டு. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் இப்ப கேட்கும் போது ஒரு மாதிரி பல்லு கலந்துது. தேவதர்ஷினி மேடம் வந்து ஸ்ரீமான் அவர் ஹஸ்பண்டா நடிச்ச அந்த கேரக்டரை வந்து கூட்டின்னு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க குதிரை ஆடுதுன்னு காட்டுவாங்க. அந்த சீன் உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த சீன் நடந்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு சீன் காட்டுவாங்க. இந்த சீன் தான் போய் பாத்துருவாங்க.
எம்மா இப்போ கூட நினைக்கும் போது பயமா இருக்குதுங்க. ஏன்னா சின்ன வயசுல ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்கும்போது சடனா வந்து நிற்கும் போது ஒரு அள்ளு கிளம்பிச்சு இப்ப இருக்க மைண்ட்ல நின்றுட்டு இருக்கு. அதாவது என்ன, இந்த சீனு பார்க்கும்போது ஜென்ரலா ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும்போது ஒரு பயம் வந்திருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு பயம் வருது, சரி அதே பயம் ஆக்டருக்கு ஏன் வரணும்? அதாவது ஸ்ரீமான் சாருக்கு ஏன் வரணும்? ஏண்டா நீயே சொல்ற அவர் ஆக்டர்னு, அது கொண்டு வரதானே உங்க வேலை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அங்கதான் நம்ம லாரன்ஸ் சார் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. அதாவது என்னன்னா, அப்படிக்கா போயிட்டு அவங்க ஒய்ஃபை திட்டிட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்தா போதும் சார் நம்ம ராகவ லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு ஒய்ஃபை திட்டிட்டு வராரு. அந்த இடத்துல கருப்பு கலர் உருவம் இருக்கிறது நம்ம ஸ்ரீமான் சாருக்கே தெரியாது. நம்ம ராகவ லாரன்ஸ் அவர்கள் இது அவருக்கு தெரியாமே இருக்கட்டும், நேச்சுரலா நம்ம கேட்ச் உண்மையில வச்சிருக்கிறாங்க. ஆனா ஹார்ட் பேஷண்ட் இருந்தா என்னையா வருது, அவ்வளவுதான். ஓகேயா, தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ் லிப்லாக்லாம் நம்ம கமலஹாசன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. தேவர் மகன் படத்துல வசனகர்த்தா ஃபுல்லா நம்ம கமலஹாசன் தான். இது அவர் ஸ்டைலே சொல்றேன். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை. எதுக்கு இது சொல்றேன்னா, இது வந்து ஒரு லிப்லாக் சீனை பார்த்தா இப்ப நம்ம பார்க்க போறோம். பேக் போ லிப்லாக்னா உடனே முன்னாடி வந்து உக்காந்துருப்பான் ஃபுல். ஓகே, அதாவது என்னன்னா நண்பா, இதுல வந்து நம்ம ஹீரோயினி, அதாவது புன்னகை மன்னன்ல நம்ம ஹீரோயினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க, நம்ம கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஷாட் எடுக்கும் போது வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து ஹீரோயினிக்கு வந்து கணத்துல கிஸ் கொடுக்குற மாதிரி தான் ஒரு சீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இது அந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து குதிச்சு சாவ போறாங்க, அது கடைசி தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல தேவையில்லை, சொன்னா ஒத்துக்காதுன்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம தான் ஒரு கிஸ் பண்ணியிருக்காரு. இது அவங்களே சொல்றாங்க, கேட்டுவாங்க. அப்புறம் சாகும்போது கண்ணை வந்து ஓபன் பண்ணிட்டே நடிப்பியா, கண்ணை க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னாரு. கமல் சொன்னது ஞாபகம் இருக்கலடா அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் 1 1 2 2 2 3 3 பிடிச்சி கிஸ் பண்ணோன்னு ஜம்ப் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், நான் எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, எனக்கு இந்த ஆடியன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு பெரிய கிங் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கிஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோமா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டர்ட்டியா தெரியாது, அது ஒரு மாதிரி கிஸ் வந்து ஒரு மாதிரி வல்கரா தெரியாது, நல்ல ஒரு லவ் எமோஷனல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஏமாத்தி மூத்தம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன் சொல்லணும் இல்லையா, என்கிட்ட சொல்லாம எடுத்தாங்கன்றத நான் நிறைய வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, சொல்லிட்டும் நம்பலன்னா அப்புறம் என்ன பண்றது. கேஷுவலா எடுத்துக்கிட்டாலும் ஹீரோயின் கிட்ட சொல்லாம செஞ்சது இது ஒரு தப்பு மாதிரி தான் இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வேற தெரியல. இப்படி வேணா சொல்லலாம். எப்படிப்பா? சொல்லு. ஹீரோனி ஷாக்குடு, கமல் ராக்குடு. நண்பா, நம்ம பாலா சார் விக்ரம் சார் நெருங்கிய நண்பர்கள், 2 பேர் சேர்ந்து நிறைய படத்துல வந்து பாலா சார் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. அந்த படத்துல வந்து நம்ம விக்ரம் சார் நடிச்சும் இருக்காரு. என்ன ஒரே ஒரு படம் தான் அவங்களுக்கு ஒரு சண்டை ஆயிடுச்சு. ஆனா என்ன, அந்த படம் வந்து நம்ம விக்ரம் சார் நடிச்ச படம் கிடையாது, அவரோட பையன் நடிச்ச படம். பாலமாமா டைரக்ட். பாலமாமா மேல இருக்கிற நம்பிக்கை தான் பாலமாமா. பாலமாமா அதிகமா பாலமாமா, நான் ஒரு பாலமாமா. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு அடிக்கும் இடி மாதிரி இருந்துச்சுல. சரி, இதுல வந்து யாருக்குப்பா ஷாக்குடு, யாருக்குப்பா ராக்குடு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதை சொல்ற எனக்கும் ஷாக்குடு, இது புதுசா கேட்கிற உங்களுக்கும் ஷாக்குடு. பாலா சார் தான் ராக்குடு. என்ன நடந்ததுன்னா, இப்போ விக்ரம் சாரும் அந்த கடையில சண்டை போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, இது வந்து ரியல் ஃபைட், இது வந்து ஆக்டிங்கே கிடையாது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உண்மையா தாங்க நான் சொல்றேன். நம்ம பாலா சார் சொல்றாங்க, கேட்டுவாங்க. ஊருக்கு வரும்போது அந்த டீ கடையில் அந்த ஃபைட் மாஸ்டர் இருந்தார். அது இதுன்னு கம்போஸ் பண்ணிக்கிறார். மாஸ்டர் இப்படி உட்காருங்க, அவங்கள உட்கார சொல்லிட்டு அந்த 4 ஃபைட்டர்ஸ்டையும் கூப்பிட்டு ஒரு ஆள் 4 பேர் அடிக்கணும், அடிச்சுக்குங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேமரா 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரியலாக அடிச்சுக்கிட்டாங்க. நீ அவன் பாவம், அவனுக்கு கையில் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோவும் வந்து நீ அவன் மேலே கைசனை காட்டாத. அதுக்குன்னு ரியலாவேவா ஆக்டிங் கோர்ஸ் இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவர் அந்த ஆக்டிங்கை கொண்டு வரதுக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவங்க 2 பேரும் ஏன் சேரக்கூடாது? எப்படி சேர முடியும்? ஒரு படத்தையே எடுத்து முடிச்சுட்டு
ஒரு நல்ல படைப்பாளியும் ஒரு நல்ல கலைஞனும் சேர்ந்தா தாப்பா ஒரு நல்ல படைப்பே தமிழ் சினிமாக்கு வரும். ஆனா வாயில புண்ணா. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நண்பா, இப்போ ஒரு நியூஸை கேட்டு எனக்கு அப்படியே படபடப்பு ஆகிப்போச்சு. அதாவது என்னன்னா, நம்ம விடிவி கணேஷ், அவர் பேர் கணேஷ் தான். விடிவின்னு அவருக்கு எப்படி பேர் இருந்துச்சுன்னா, விண்ணை தாண்டி வருவாய் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் தான். இப்ப வந்து என்னன்னா, அவருக்கு கண்ணீர் அஞ்சலி மாட்டிருப்பாங்க. யார் தெரியுமா? அனில் ரவி போடின்ற ஒரு டைரக்டர் வந்து நம்ம விடிவி கணேஷுக்கு கண்ணீர் அஞ்சலி மாட்டிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப்ல நம்ம தலைவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. அதாவது என்னன்னா, சங்கராந்திக்கு வஸ்தனானும் நம்ம வெங்கடேஷ் அவர்கள் தெலுங்கு போறோம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து சங்கராந்திக்கு வஸ்தனானும் அது வந்து நம்ம வெங்கடேஷ் அவர்கள் நடிச்ச தெலுங்கு படம். அதுல வந்து நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துல வந்து இவரு காமெடியா கேட்டிருக்காரு, கண்ணு எப்படி யூஸ் பண்ண தெரியுமா தம்பி உனக்கு அப்படின்னு வந்து இவர் வந்து டைரக்டர் கேட்டுக்கிறாரு. அதுல சார் இப்படிதான் கண்ணு யூஸ் பண்ண சொல்லி டைரக்டர் வந்து விடிவி கணேஷுக்கு நேரா வந்து இப்படி கண்ணை காட்டி இருக்கிறாங்க. சுட வரும்போது டப்புன்னு ஒரு கோ ஆக்டர் வந்து அந்த கண்ணை பிடிங்கிருக்காரு. ஏங்க அந்த கோ ஆக்டர் கண்ணை பிடிங்கிருக்காங்கன்னா, யோ இது ஒரிஜினல் ஏன் கண்ணியா, உள்ள வந்து ஒரிஜினல் புல்லட் இருக்கு, சுட்டா அவர் மேல போன நீ ஜெயில போகணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஷாக். నరేష్ గారి దగ్గర లైసెన్స్డ్ గన్ ఉంది, అది మాకు తెలియదు అది రియల్ గన్ అని. సో ఆయన అది గన్ను కాదండి, ఒరిజినల్ ఇటాలీ మాఫియా గన్. అది ఒరిజినల్ గన్ను. ఆయన సూట్ కేసులో నుంచి తెస్తే మామూలు గన్నే కదా అని చెప్పి నేను తీసేసుకుని నేను వైపు ఇలా పాయింట్ చేశా ఇలానే. ఇక నరేష్ గారు అని చెప్పి లాగుతున్నారు, ఉండండి సార్ లాక్కొని పక్క తీసుకెళ్ళి బుల్లెట్ మ్యాగజైన్ తీస్తే రియల్ బుల్లెట్స్. సో ఒక్క సెకండ్ అది ఫెదర్ టచ్ అంటే టచ్ అయితే వెళ్ళిపోయిందంట బుల్లెట్. సో వీటి సార్ సో లాంగ్ మీకు చాలా ఫ్యూచర్ ఉంది. வீடியோ முடிஞ்சிடுச்சு. குறிப்பா ஒண்ணு கேட்கணும். போன வீடியோல நான் வந்து இளையராஜா அவர்களை பத்தி பேசியிருக்கேன், அவங்க பண்ண சாதனைலாம் சொல்லியிருக்கிறேன். இதுல நான் ஏஆர் ரகுமான் அவர்கள் நான் எங்க தாக்கி பேசினேன்? கமெண்ட் லிஸ்ட்ல வந்து ஒவ்வொருத்தரா திட்டினுக்கிறாங்க, ஏஆர் ரகுமான் என்ன தாக்கணும், ஏஆர் ரகுமான் என்ன தாக்கணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுலயும் எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸா வந்தது, அது எனக்கு ஒரு மன திருப்தியா இருந்தது. அவங்களுக்குலாம் நன்றி. ஆனா ஏஆர் ரகுமான் அவர்கள் நான் எங்க தாக்கி பேசினேன்? இத்தனைக்கும் ஓப்பனா ஒரு மியூசிக் எடிட்டரே தாக்கி இருப்பாப்ல. ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரியே பேசுற, ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. அப்புறம் விட்டுப்புட்டு ஏஆர் ரகுமானை ஏன்டா நீ திட்டி பேசுறேன்னு கேக்குறீங்க. நான் எங்க அவரை திட்டி பேசினேன்? ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ் கிச்சன்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காலாஸ் கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ண தான் நம்ம சேனல் நாலா பக்கமும் போவோம், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரி நண்பா, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.